இந்த தூக்கமின்மை பிரச்சனை தாங்க இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த தூக்கமின்மை பிரச்சனையை நம்ம சரி செய்யறதுக்கு என்னங்க பண்ணலாம்? ரெகுலராக சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் வராது. நான் நைட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறேன், 2 மணிக்கு முழிப்பு வருதுங்க, அதுக்கப்புறம் தூக்கமே வரல அப்படின்னு ஒரு சிலர் சொல்றீங்க. ஒரு சிலர் என்னன்னா, நான் படுத்தாலும் எனக்கு தூக்கம் ரொம்ப லேட்டாக தான் வருது, 12 மணி 1 மணி ஆகுதுங்க. இன்னும் ஒரு சிலர் எனக்கு ஒர்க் இருக்கு, இதனால எனக்கு தூக்கம் ரொம்ப லேட் ஆகுது. அப்படி எடுக்கும்போது தான் உங்களுக்கு சரியான ஒரு ஆழ்ந்த உறக்கம் வர ஆரம்பிக்கும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்டிப்பாக பால் குடிச்சுக்கோங்க. இதில் நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நீங்கள் பயன்படுத்தும் போது நல்லாவே உங்களுக்கு ஒரு உறக்கம், ஆழ்ந்த உறக்கம், எனக்கு தூக்கம் இல்லைங்க, பாதி ராத்திரியில் நான் எந்திரிச்சு உட்காந்துடுறேன், ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஸோ இரவு உறக்கத்திற்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். தாராளமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண தானே நமக்கும் அது பழக்கத்தில் வரும். ஒரு 3 நாள் 4 நாள் இதை ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே ஒரு ஆழ்ந்த உறக்கம் வர ஆரம்பிச்சிடும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த தூக்கமின்மை பிரச்சனை தாங்க இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த தூக்கமின்மை பிரச்சனையை நம்ம சரி செய்யறதுக்கு என்னங்க பண்ணலாம்? ரெகுலராக சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் வர ஆரம்பிக்கும். நான் நைட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறேன், 2 மணிக்கு முழிப்பு வருதுங்க, அதுக்கப்புறம் தூக்கமே வரல அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. ஒரு சிலர் என்னென்னா, நான் படுத்தாலும் எனக்கு தூக்கம் ரொம்ப லேட்டாக தான் வருது, 12 மணி 1 மணி ஆகுதுங்க. இன்னும் ஒரு சிலர் எனக்கு ஒர்க் இருக்குது, இதனால எனக்கு தூக்கம் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி காரணங்களால நமக்கு உறக்கம் தள்ளி போகுது. நித்திரை அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் நமக்கு தள்ளி போகிறதுனால உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுங்க. ஸோ சரியா தூக்கம் இல்லைன்னா அதிகமான தலை பாரமாக இருக்கிறது, ஸோ எந்த ஒர்க்குமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, கண்கள் வலியோடு இருக்கிறது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, இப்படியே இருந்தோம்னா கண்டிப்பாக சுகர் பிரச்சனையும் நமக்கு வந்துடும். ஸோ நீங்கள் கூடிய விரைவில் ஒரு டயபிட்டிஸ் பேஷண்ட்டாக மாறக்கூடிய ஒரு தன்மை எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வருதுங்க. இது மட்டும் இல்லாமல் உடலில் ஒரு ட்ரைனஸ், அதிகமான ஒரு வறட்சி தன்மை ஏற்படுறது, மூட்டுகளில் அதிகமான ஒரு வலி ஏற்படுறது, இது எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ மூட்டுக்களில் வலி இருக்கிறது, ஸோ ஒரு ட்ரைனஸ், உடலில் ஒரு வறட்சி தன்மை ஏற்படுறது, இது எல்லாமே பெரும்பாலும் நமக்கு இந்த தூக்கமின்மையினால வர்றது தான். ஸோ இந்த ஆழ்ந்த ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் வர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம், சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரி, இப்போ ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி தாங்க ஆகும். நைட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் ஃபோன் எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் மொபைல்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அது எல்லாமே ஓரம் வச்சுட்டு நீங்கள் தூங்குறதுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிக்கணும். இரவு நேரத்து உணவு எப்போ எடுக்கணும் அப்படின்னு கேளுங்க. ஒரு 7லிருந்து 7:30 மணிக்குள்ளே நீங்கள் நைட் டின்னரை முடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு 9:30க்கெலாம் நம்ம தூங்க போகும்போது ஈஸியாக நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும். ஸோ தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிடம் முன்னாடி சாப்பிட்டு உடனே போய் தூங்க போனீங்கன்னா, ஸோ டைஜஷன் முக்கியமாக ஒரு 40 வயதிற்கு மேலே 50 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டைஜஷன் சரியாக ஆகாது. ஸோ செரிமானம் சரியாக ஆகாது இல்லைங்களா? செரிமானம் சரியாக ஆகாததுனால ஸோ உடல்லையுமே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இரவு நேரத்தில் அந்த உறக்கம் ஏற்படாமல் அந்த எடுத்த உணவு டைஜஷன் ஆகாமல் நெஞ்சிலே எதிர்த்துட்டு வர மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம்? ஸோ ரெகுலராக நீங்கள் இரவு உணவு அப்படின்னு சொல்கிறது ஒரு 7லிருந்து 7:30 மணிக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு முடிச்சிருங்க. ஸோ இப்படி எடுக்கும்போது தான் உங்களுக்கு சரியான ஒரு ஆழ்ந்த உறக்கம் வர ஆரம்பிக்கும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்டிப்பாக பால் குடிச்சுக்கோங்க. இதில் நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நீங்கள் பயன்படுத்தும் போது நல்லாவே உங்களுக்கு ஒரு உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் வரும். ஸோ பால் உங்களுக்கு தேவையான ஒரு கிளாஸில் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறீங்க, ஒரு உறக்கத்திற்காக நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா பொடி இதில் சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடி,
2 சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை 3த்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதில் பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிக்கலாம். இரவு நேரத்தில் இப்படி குடிக்கும்போது நல்ல ஒரு உறக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ சரியாக எனக்கு தூக்கம் இல்லைங்க, பாதி ராத்திரியில் நான் எந்திரிச்சு உட்காந்துடுறேன், ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸோ இரவு உறக்கத்திற்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். தாராளமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண தானே நமக்கும் அது பழக்கத்தில் வரும். ஒரு 3 நாள் 4 நாள் இதை ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே ஒரு ஆழ்ந்த உறக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கட்டாயம் இந்த மாதிரி பால் குடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அஸ்வகந்தா லேகியமும் பயன்படுத்திக்கலாம். ஸோ சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அஸ்வகந்தா லேகியமாக எடுக்கும்போது நிறைய பேருக்கு அந்த உறக்கம் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ லேகியமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பகல் நேரங்களில் செய்யக்கூடிய சில விஷயங்கள், முதல்ல காலையில் எந்திரிச்சோடனே கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மலச்சிக்கல், ஸோ இந்த மலச்சிக்கல் காலையில் நீங்கள் ஃப்ரீயாக மோஷன் போனால் மட்டும்தான் அதனால் நமக்கு வாதம் அதிகரிக்காமல் இருக்கும். இரவு நேரத்தில் இது தூக்கமும் நமக்கு சரியாக வரும். அப்போது காலையில் மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு நமக்கு வழிவகை செய்யும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ நீண்ட நாளாக இருக்கக்கூடிய இந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் சரி செய்கிறதுக்கு தாராளமாக நம்ம என்ன பண்ணணும், சில வகையான மூலிகைகளை பயன்படுத்திக்கலாம். அதிமதுர சூரணம் எடுத்துக்கலாம், சீரகாதி சூரணம் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த செரிமான பிரச்சனை என்ன ஆகும், இரவு நேரத்தில் சரியாக தூக்கமே நமக்கு கொடுக்காது. ஸோ செரிமானம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கும் இரவு நேரத்தில் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும். நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, டக்குன்னு ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வர மாதிரியோ இல்லை அல்சர் தொடர்பான வயிறு வலியோ இதனால் ஏற்படக்கூடிய முதுகு வலினாலேயோ உறக்கம் சரியாக வராமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த செரிமான பிரச்சனை இருந்தால் ஸோ பகல் நேரத்துலேயே ஒரு 2 வேளை மெடிசன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை சரி பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இரவு நேரத்தில் நீங்கள் உறங்கும்பொழுது இடது பக்கமாக சாய்ந்து படுத்துக்கோங்க. ஸோ கிழக்கு பக்கம் தலை வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடது பக்கமாக திரும்பி படுத்துட்டு ரிலாக்ஸாக நீங்கள் படுக்கும் பொழுது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வரும். தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கண்ணை சொக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இரவு நேரத்தில் நல்ல ஒரு உறக்கம் வர்றதுக்கு இந்த வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இரவு உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குளியல் எடுத்துக்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ காலையிலையும் சரி இரவு நேரத்துலையும் சரி, ஸோ குளியல் எடுக்கும்பொழுது அதுவும் இரவு நேரத்தில் நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் அப்போ நம்ம குளியல் எடுத்துக்கலாம். அந்த குளியல் எடுக்கும்பொழுது தான் கொஞ்சம் நமக்கு இரவு நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு உறக்கம் வர ஆரம்பிக்கும். இதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ சருமம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சரியாகவே நமக்கு உறக்கம் வராது. ஸோ அதற்குமே நம்ம இரவு நேரத்தில் நல்ல ஒரு ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணுறது, ஸோ அதற்கான மருந்துகள் சிகிச்சைகள் எடுக்கும்பொழுது நமக்கு நல்லாவே ஆழ்ந்த உறக்கமானது ஏற்படுது. ஸோ இதே மாதிரி தான் இன்னும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் பொழுதும் இரவு உறக்கம் சரியாக வரும். சிலருக்கு அந்த ஸ்னோரிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கும் சரி, உடல் பருமனாக இருந்து தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குரட்டை விடக்கூடிய ஒரு தன்மை, ஸோ ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னு சொல்லுவோம். தூக்கத்திலேயே நமக்கு இந்த ஆக்சிஜன் லெவல் குறையிறது. இந்த ஸ்லீப் ஏப்னியா இருக்குது அப்படின்னு சொன்னால் இரவு நேரத்தில் கொஞ்சமாக இந்த கிழாநெல்லி தைலம், சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கிழாநெல்லி தைலம், ஸோ தொண்டை பகுதியில் தாடை பகுதியில் எல்லாமே ஜென்டலாக நம்ம தினம்தோறும் மசாஜ் பண்ணிக்கிட்டே இடதுபுறமாக கொஞ்சம் திரும்பி படுத்துக்கோங்க. இப்படி படுக்கும்போதும் இந்த ஸ்லீப் ஏப்னியா இந்த கண்டிஷன் நமக்கு வராமல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மனிதருக்குமே நமக்கு உறக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ அதற்காக நம்ம ஆழ்ந்து உறங்குவதற்கு என்னென்ன வழிமுறைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.